சாப்பிடும் முன் ஓதும் துஆ சொல்லுங்க. ஒன்றாவது விரிப்பை விரிப்பது, இரண்டாவது இரண்டு கைகளையும் மடித்து வரைத்தது, மூன்றாவது ஒரு தாளை மடித்து வைத்து மற்றொரு தாளை சுத்த வைத்து ஒத்தாடுவது அல்லது அத்தியார்களில் ஒத்தாடுவது, நான்காவது சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது, ஐந்தாவது கலிமா தய்யிபா சொல்லுங்க. கலிமா தய்யிபா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். 12 வருஷ தொழுகையானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சரி, சாப்பிட்ட பின் என்ன துஆ ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்வாமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து நீ பங்கு செய்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். போயிட்டு வாங்க. கலிமா தய்யிபா சொல்லுங்க. கலிமா தய்யிபா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வணக்க ஜகடியானவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று. சரி, சாப்பிடுதல் சுன்னத்துகள் சொல்லுங்க. சாப்பிடுங்கள் சுன்னத்துகள். ஒன்றாவது விரிப்பை விரிப்பது, இரண்டாவது இரண்டு கைகளையும் மடித்தபடி கழுவுவது, மூணாவது ஒரு காலை மடிக்கை வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது, நான்காவது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, ஐந்தாவது சாப்பிட முன்பே துஆ ஓதுவது, ஆறாவது வலது கையால் சாப்பிடுவது, ஏழாவது மூன்றால் சாப்பிடுவது, எட்டாவது தம் பக்கம் நின்று சாப்பிடுவது, ஒன்பதாவது சாப்பிட்டது பின்னாடி என்ன துஆ ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஅத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து நீர்பத்தை செய்து எங்களை முஸ்லிமாகிய அல்லாஹ்வே எல்லா புகழும். சரி, போயிட்டு வாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, சாப்பிடுதல் சுன்னத்துகள் சொல்லுங்க. சாப்பிடுவதன் சுன்னத்துகள். ஒன்றாவது விரிப்பை விரிப்பது, இரண்டாவது இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது, மூன்றாவது ஒரு காலை மணிக்கு வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தஹியாத் முறையில் உட்காருவது, நான்காவது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, ஐந்தாவது சாப்பிடுவதற்கு முன்பு துஆ ஓதுவது, ஆறாவது வலது கையால் சாப்பிடுவது, ஏழாவது மூன்று விரல்களால் சாப்பிடுவது, எட்டாவது தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது, ஒன்பதாவது மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது, பத்தாவது உணவை கூடக்கூடாது, 11வது உணவை கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது, 12வது தட்டை வலித்தும் கைகளை சூப்பியும் சாப்பிடுவது, 13வது சாப்பிட்ட பிறகு துஆ ஓதுவது, 14வது சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்துக் கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன
போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு சாப்பிடுவதன் சுன்னத்துகள் சொல்லுங்க. ஒன்றாவது பிரிப்பது, இரண்டாவது இரண்டு கைகளில் மணிக்கட்டுவதை கழுவது, மூன்றாவது ஒரு காலை பணிக்கு வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்கார்வது, நான்காவது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, ஐந்தாவது சாப்பிட்டு முன்பு துவா ஓதுவது, ஆறாவது தரிசிகையால் சாப்பிடுவது, ஏழாவது மூன்று வகையாக சாப்பிடுவது, எட்டாவது தன் பக்கம் வந்து சாப்பிடுவது, ஒன்பதாவது மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது, பத்தாவது உணவை கூறக்கூடாது, 11வது உணவை கீழே விட்டுவிட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது, 12வது கைகளை தூப்பியும் தட்டை வளைத்தும் சாப்பிடுவது, 13வது சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது, 14வது சாப்பிட்ட பிறகு கைகள் வாய் கொப்பித்துக் கொள்வது. கலிமா தய்யிபா சொல்லுங்க. கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி மனதிற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள். சரி, சூரியன், சந்திரன், வானம், பூமி அனைத்து பொருட்களையும் படைத்தவன் யார்? நம்மையும் சூரியன், வானம், பூமி மற்ற அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ். நமக்கு உணவு கொடுப்பவன் யார்? நமக்கு உணவு கொடுப்பவன் அல்லாஹ். போயிட்டு வாங்க. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவதன் சுன்னத்துகள் சொல்லுங்க. சாப்பிடுவதன் சுன்னத்துகள்: ஒன்றாவது விரிப்பது, இரண்டாவது இரண்டு கைகளையும் மணிக்கட்டுவதை கழுவது, மூன்றாவது ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தஹியாத் முறையில் உட்காருவது, நான்காவது சாய்ந்து கொண்டே சாப்பிடக்கூடாது, ஐந்தாவது சொல்லுங்க. சரிம்மா, கலிமா தய்யிபா சொல்லுங்க. கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சரி, நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சாப்பிடுவதன் சுன்னத்துகள் சொல்லுங்க. சாப்பிடுவதன் சுன்னத்துகள்: ஒன்றாவது விரிப்பது, இரண்டாவது இரண்டு கைகளையும் மணிக்கட்டுவதை கழுவுவது, மூன்றாவது ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குற்ற வைத்து உட்கார்வது அல்லது அத்தஹியாத் முறையில் உட்கார்வது, நான்காவது சாய்ந்து கொண்டே சாப்பிடக்கூடாது, ஐந்தாவது சாப்பிற்கு முன்பே துவா ஓதுவது, ஆறாவது வலது கையால் சாப்பிடுவது, ஏழாவது மூன்று வகைகளால் சாப்பிடுவது, எட்டாவது தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது, ஒன்பதாவது மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது, பத்தாவது உணவை கூறக்கூடாது, 11வது உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது, 12வது தட்டை வளைத்தும் கைவிரல்களை சோப்பையும் சாப்பிடுவது, 13வது சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது, 14வது சாப்பிட்ட பிறகு
கலிமா தையிபா சொல்லுங்க. கலிமா தையிபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இரு தூதராக இருக்கின்றார்கள். சரி. சந்திரன், சூரியன், வானம், பூமி அனைத்து பொருட்களையும் படைத்தவன் யார்? நன்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்ற அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ். துவாவிற்கு பதில் கொடுப்பவன் யார்? துவாவுக்கு பதில் கொடுப்பவன் அல்லாஹ். சரி, போயிட்டு வாங்க. மாஷா அல்லாஹ். சுன்னத்கள் ஒன்றாவது விதிப்பாய் விதிப்பது, இரண்டாவது இரண்டு கைகளில் மணிக்கட்டோலை கழுவுவது, மூன்றாவது ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குட்ட வைத்து உட்கார்வது அல்லது அத்தையா குடையில் உட்கார்வது, நான்காவது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, ஐந்தாவது சாப்பிடக்கு முன்பு துவா ஓடுவது, ஆறாவது வலது கையால் சாப்பிடுவது, ஏழாவது தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது, ஒவ்வொருவது சாப்பிடக்கு முன்பு துவா ஓடுவது. சரி, கலிமா தையிபா சொல்லுங்க. கலிமா தையிபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள். நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். சூரத்துல் லஹப் சொல்லுங்க. சூரத்துல் லஹப் தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد